ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். நம்ம சேனலில் இது வரைக்கும் ஐபிஎல் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 5 டீமுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், இந்த 3 டீமுக்கு தான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வகையில் இனிமேல்ட்டு இந்த வரப்போகிற இந்த 3 வீடியோஸும் அந்த 3 வீடியோஸாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாபை பற்றி தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த டீமை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பேசுறோம்னா, அந்த டீமோட டாப் ஆர்டர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் 2018 சீசன்ல எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு டாப்ல டேபிள்ஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த டீமோட ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சுன்னா, கிராஃப் அப்படியே மேல போனாலும் அந்த டீமோட செகண்ட் செட் ஆஃப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஃப் கீழே வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பஞ்சாப் டீம் போன வருஷம் செகண்ட் செட் ஆஃப் ஐபிஎல்ல கொடுத்திருந்தாங்க. அந்த டீமோட டாப் ஆர்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படு ஸ்ட்ராங் போன வருஷம். அதுக்கான முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். அந்த டீம்ல என்னதான் கிறிஸ் கெயில் இருந்தாலும் கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா இன்னொரு கிறிஸ் கெயில் மாதிரி போன வருஷம் ஆடி கொடுத்தாரு பஞ்சாப் டீமுக்காக. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த டீமோட மிடில் ஆர்டர் தான் போன வருஷம் என்ன பொறுத்தவரைக்கும் வீக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் கேஎல் ராகுல் மேட்சுக்கு மேட்ச் ரன் அடிச்சு கொடுத்துட்டு போனாலும் அந்த ரன்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் பேக்கப் பண்ணாம விட்டுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பா தான் நான் போன சீசன் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம போன சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த டீம் கிட்ட த பெஸ்ட் ஃபாஸ்ட் bowling யூனிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதையும் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அந்த டீம்ல ஆண்ட்ரூ டைம் ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா போன சீசன்ல பஞ்சாப் டீமுக்காக bowling பண்ணி கொடுத்தாரு. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்கானிஸ்தான் பிளேயர் முஜிபுர் ரஹ்மான் இருந்தாலும் அந்த டீம்ல பாத்தீங்கன்னா அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஒரு 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா அவர் நம்மளால குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவர் எந்த மேட்ச்ல எல்லாம் சூப்பரா போல் பண்ணாரோ அந்த மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பஞ்சாப் டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட கொண்டு போயிருப்பாரு வின்னிங்க்கு. ஆனா இன்னொரு பக்கம் அஸ்வின் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாரா போன வருஷம் அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஸ்வின் விக்கெட்ஸ் எடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கேற்ற ரன்ஸையும் அஸ்வின் கொடுத்தாரு. அந்த வகையில் அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஐபிஎல் சீசன் 2018. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இப்போ இந்த 2019 அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வந்தோன்னா, மறுபடியும் அந்த டீமோட டாப் ஆர்டர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டாப் ஆர்டர் தான். ஏன்னா கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், கருண் நாயர் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு டாப் ஆர்டரை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டரை இந்த வாட்டி ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்களா அந்த டீம் பார்த்தீங்கன்னா? ஆமா அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ மிடில் ஆர்டர்ல அந்த டீமோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. அது கண்டிப்பா அந்த டீமுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்கும். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மன்தீப் சிங்கோட ஒரு பேட்டிங் ஸ்டைலை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். மேட்சை ஃபினிஷ் பண்ணி தரும் போது சூப்பரா ஃபினிஷும் பண்ணி தருவாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் எப்போ ஸ்லோவாக கொண்டு போகணுமோ அந்த இடத்துல ஸ்லோவாக நிதானமான ஒரு ஆட்டத்தையும் பார்த்தீங்கன்னா மன்தீப் சிங் கொடுப்பாரு. அந்த வகையில் அவரை இப்போ எடுத்திருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மூவ் அப்படின்னு தான் நான் பஞ்சாப் டீம் தரப்புல சொல்லுவேன். இதை அடுத்து இன்னொரு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நான் சர்ஃப்ராஸ் கானை சொல்லுவேன். இவரும் போன வருஷம் ஆர்சிபி டீமுக்காக தான் விளையாண்டாரு. சர்ஃப்ராஸ் கான் போன வருஷம் அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் 2017 பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2018 ஐபிஎல்ல ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானை ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் போன வருஷம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு மெயினாக இன்னொரு காரணமும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபி டீமோட ஃபுல் ஃபோக்கஸ் வாஷிங்டன் சுந்தர் மேலே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சர்ஃப்ராஸ் கான் மேலே இல்லை அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அது மேபி அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். சரி, அந்த டீமோட மிடில் ஆர்டர் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கா அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஆமா ஆயிருக்கு. இந்த 2 பிளேயர் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த டீம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பஞ்சாப் டீமோட மிடில் ஆர்டரை பத்தி நான் பேசும்போது கண்டிப்பா நான் அந்த டீமோட ஆல்ரவுண்டர்ஸை பத்தி நான் பேசியே ஆகணும். அந்த டீமோட ஆல்ரவுண்டர்ஸ்ல எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இம்ப்ரெசிவான ஒரு ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன்னா, நான் மோசஸ் ஹென்ரிகஸை சொல்லுவேன். ஏன்னா மோசஸ் ஹென்ரிகஸ் அப்படின்னாலே எனக்கு பார்த்தீங்கன்னா 2017 ஐபிஎல் சீசன் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். அந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட மோசஸ் ஹென்ரிகஸ் ஹைதராபாத் டீமுக்காக விளையாண்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீசன்ல வார்னர் ஹைதராபாத் டீமுக்காக எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயரா இருந்தாரோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரும் அந்த டீமுக்கு ஒரு ஸ்டார் பிளேயரா தான் இருந்தாரு. எந்த வகையிலனா போத் பேட்டிங் அண்ட் போலிங். மோசஸ் ஹென்ரிகஸ் டாப் ஆர்டர்லயும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விளையாடுவாரு. அதே சமயத்தில் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா
ஹைதராபாத் டீமுக்காக வந்து அந்த சீசன் வந்து கொடுத்தாரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பிளேயரா இந்த மிடில் ஆர்டரில் மோசஸ் ஹென்ரிகஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டை சேர்ந்த சாம் கார்னர் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு போகும்போது அந்த சீசனில் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பேட்டிங்கை வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மேசிவான ஒரு போலிங்கையும் கொடுத்தாரு. அந்த வகையில் அவர் இந்தியாவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த வகையில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றதையும் நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யாசிஷல் சொன்ன மாதிரி தான் அந்த டீமோட ஃபாஸ்ட் போலிங் த பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் அஞ்சித் ராஜ்கோட், அதுக்கப்புறமேட்டு ஆண்ட்ரூ டை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக முகமது ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இணைஞ்சிருக்காரு. அந்த வகையில் இந்த ஐபிஎல் சீசனில் த பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வச்சிருக்க டீம் எது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும், பண்ணலை அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி மேலே எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு, அந்த பஞ்சாப் டீமுக்கு அந்த ஒரு குரூஷியலான ஓவர்ஸ், அந்த ஒரு 4 ஓவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா இப்போ வரைக்கும் ஆன் பேப்பர் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் டீமோட ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அஸ்வின் போன வருஷம் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, இந்த வருஷம் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா த பெஸ்ட் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டா பஞ்சாப் டீமுக்கு வந்து அது அமையும். அந்த வகையில எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆன் ஃபீல்ட் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பஞ்சாப் டீமோட ஸ்பின்னர்ஸோட பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா பஞ்சாப் டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து முன்னேறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டீமோட மிடில் ஆர்டர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமில் ஸ்பின்னர் மெயினாக அஸ்வின் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறுவாங்க அப்படின்றதா என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.